ஒரு கபடி பிளேயர் ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு கபடியை வந்துட்டு பெருசா வந்துட்டு அந்த மனுஷன் வந்து டெவலப் ஆகி இந்தியாவுக்கு விளாடணும்னு எண்ணக்கூடிய ஒரு பையன். இந்த பக்கம் 2 பெரிய தலைக்கட்டு 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. இந்த 2 பெரிய தலைக்கட்டினுடைய சண்டையினால் இந்த பையனுடைய லைஃப் என்னவா ஆகுது, லைஃப் என்னவா ஆகுதுங்கிறத தாண்டி இவங்க 2 பேருடைய சண்டையில வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு டைரக்டா இன்வால்வ் ஆகுற மாதிரியான ஒரு சூழல் வருது. அப்படி சூழல் வரும்போது வந்துட்டு அந்த பையன் இதையெல்லாம் தாண்டி இந்தியா விளையாடினாரா, இதையெல்லாம் தாண்டி ஒரு உச்சத்தை தொட்டாரா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய லைனு. ஃபர்ஸ்ட் பால்லே வந்துட்டு நீங்க வந்து இந்த படத்தை வந்துட்டு ஈஸியா வந்து அடிச்சு தூக்கிடலாம். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு படம் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சது, ஹீரோ வந்துட்டு இந்தியாவுக்கு விளையாடுறாரு, ஜப்பானுக்கு போறாரு, உச்சத்தை தொட்டுட்டாருன்றது ரொம்ப முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சது. இதையெல்லாம் தாண்டி ஹீரோ பெருசாயிட்டாரான்னு அடுத்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கதையை வந்துட்டு நகர்த்தி கொண்டுட்டு போறதே வந்துட்டு ஒரு அபத்தமான ஒரு காரியமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா மாரி செல்வராஜ்ங்கிற கலைஞன் இந்த இடத்துல தான் ஒர்க் பண்றாரு.